இந்த வீடியோவை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. எனக்காக முழுசாக பாருங்கள் ப்ளீஸ். யூடியூப்பில் எனக்கு எப்படி பணம் வருது அப்படின்றத நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா எனக்காக தான் இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியும். எனக்கு ஓரளவு போன மாதம் நல்லா வியூஸ் போச்சு, உங்களுக்கே தெரியும். அப்போ என்கிட்ட வாட்ஸ்அப்பில் கூட நிறைய பேர் கேட்டாங்க, நல்லா வியூஸ் போயிருக்கு, இனிமேல் உங்கள் சேனல் டாப்பாக வரும், இனி உங்களுக்கு கஷ்டமே இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் இப்போ பார்க்குறீங்கல்ல, இதில் எல்லாத்துலேயும் என்ன காட்டுதுன்னு பாருங்கள். சப்ஸ்கிரைபர்ஸ் யாரும் இந்த வீடியோவை பார்க்குறதுல இன்ட்ரெஸ்ட் காட்டலை, ரொம்ப குறைவாக தான் காட்டியிருக்காங்க அப்படின்னு காட்டுது. போன மாதம் என்னோடய ஹஸ்பண்ட் வீடியோ போட்டேன் பார்த்தீங்களா, அப்போ தான் வியூஸ் போச்சுங்க. அதுக்கும் நான் அடுத்தடுத்து போட்ட ஒரு 2-3 வீடியோலேயும் தான் ஒரு 3000 பேர் சப்ஸ்கிரைபர்ஸாக ஆட் ஆனாங்க. அந்த வியூஸ் போகிறதுக்கு முன்னால் சப்ஸ்கிரைபர்ஸாக இருந்தாங்கல்ல, அப்போ எனக்கு டெய்லி என்ன ஷோ ஆகும் தெரியுமா? எல்லோரும் பார்த்துருக்காங்க, லுக்கிங் குட் அப்படின்னு வந்திருக்கும். ஆனால் அன்னைக்கு என்ன வியூஸ் போயிருந்தது தெரியுமா? 3000 to 4000 தான். அன்னைக்கு என்கிட்ட இருந்த சப்ஸ்கிரைபர்ஸும் கம்மி தான். ஒரு 8000 to 9000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க. ஆனால் அவங்களில் பாதி பேர் வீடியோ பார்த்துருவாங்க. அதனால தான் எனக்கு ஒரு 4000 வியூஸ் ஆகுது வந்தது. ஒரு வீடியோ போட்டோன்னா யாருக்கு ஃபஸ்ட்டு ரெக்கமெண்ட் பண்ணோம் யூடியூப் அப்படின்னா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தான். அவங்க அந்த வீடியோவை பார்த்தாங்கன்னா மட்டும்தான் புதுசாக கொஞ்சம் பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். அவங்க அதுக்கு இன்ட்ரெஸ்ட் சரியாக காட்டலை அப்படின்னா ரேங்கிங்கில் லாஸ்ட்டில் போட்டுரும். இந்த வீடியோவுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ற மாதிரி காட்டிடும். அந்த வீடியோவுக்கு எனக்கு பணமும் கம்மியாக தான் வரும். நான் வீடியோ போட்ட உடனே எனக்கு ஒரு 1 மணி நேரத்தில் எனக்கு ஒரு 10,000 வியூஸ் போகுது அப்படின்னா அந்த வீடியோவுக்கு பணம் அதிகமாக கிடைக்கும். ரேங்கிங்லேயும் அது ஃபஸ்ட்டு இல்லைன்னா செகண்டில் இருக்கும். ஆனால் நான் ஒரு வீடியோ போட்டு 48 மணி நேரம் கழித்து அந்த 10,000 வியூஸ் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அது ரேங்கிங்கில் 10ல் தான் இருக்கும். அந்த 1 மணி நேரத்தில் ஏறின அந்த 10,000 வியூஸ்க்கு கிடைச்ச அந்த அமௌண்ட் எனக்கு இதில் கிடைக்காது. இன்னொன்று, இப்போ தொடர்ந்து எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வீடியோ பார்க்கலன்னு வந்துக்கிட்டே இருக்காங்க. அப்போது யூடியூப் என்ன நினைக்கும், இவங்க வீடியோவை சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு பார்க்குறதுக்கு விருப்பம் இல்லை, இதை நம்ம ரெக்கமெண்ட் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி நினைக்கும். வியூ டூரேஷன் பார்த்துருப்பீங்க, எல்லாமே டவுனில் தான் இருக்குது. கொஞ்சம் பேர் மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவை பார்த்துருக்கலாம். வீடியோ பார்க்கணும், சரி கொஞ்சம் பார்க்கலாம், அவளுக்காக வீடியோ பார்க்குறப்போ ஒரு வேளை போர் அடிச்சிருக்கு அப்படின்றதுக்காக ஸ்கிப் பண்ணியிருக்கலாம். அந்த வீடியோ பிடிக்காமல் ஸ்கிப் பண்ணியிருக்கலாம். நான் ஒரு 8 நிமிஷம் இல்லை ஒரு 10 நிமிஷம் வீடியோ போட்டிருக்கேன்னா 2.5 நிமிஷம் பார்த்தாங்கன்னா அந்த வீடியோவுக்கு எனக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும்னு நினைக்கிறீங்க? ரொம்ப கம்மியாக தான் வரும். இந்த மாதிரி ரொம்ப ஸ்கிப் ஆகிறப்போ ரேங்கிங்லேயும் லாஸ்ட்டில் வர்றப்போ எனக்கு அமௌண்ட் யூடியூப் ஃபிக்ஸ் பண்ணினதுலேருந்து ஒரு 20% கிடைக்கும். இதையும் மீறி அப்புறம் எப்படி இப்போ எனக்கு வியூஸ் போயிட்டுருக்குன்னு தெரியுமா? சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆனதுனால இல்லைங்க. புதுசாக ஒரு வீடியோவுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் ஆட் ஆகுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க அந்த டாபிக் பிடிச்சி தான் உள்ளே வருவாங்க. அந்த டாபிக் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு நினச்சி தான் உள்ளே வருவாங்க. நம்மளை அதுக்கப்புறம் பிடிச்சா மட்டும்தான் நம்மளை அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க. ஆனால் அந்த ஸ்டார்டிங்லேருந்து வருவாங்கல்ல நமக்கு சப்ஸ்கிரைபர்ஸாக, அவங்கெல்லாம் என்னென்னா நம்மளோட ஆரம்ப ஸ்டோரியிலேருந்து நம்மளை பிடிச்சி நமக்கு ஒரு சப்போர்ட் பண்ணணுன்றதுக்காக நம்ம கூட வருவாங்க. இதுதான் வித்தியாசம். எல்லாத்தையும் மீறி எனக்கு யூடியூப் கொஞ்சம் எனக்கு வீடியோவை ரெக்கமெண்ட் பண்ணுது. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் தான். ஒரு பெரிய சேனலுக்கு கூட வீடியோ ஹைப் ஆகாது. அந்த வீடியோ ஹைப் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதுக்கு ஹைப் பண்ணுறது தான். அந்த ஹைப்புன்றது எனக்கு டெய்லியுமே வீடியோவில் காட்டுது. அப்போ யூடியூப் இந்த சைடில் உங்கள் சப்ஸ்கிரைபர் வீடியோவை செலக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, உங்களுக்கு ரேங்கிங் லாஸ்ட்டில் தான் வருது, உங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் எனக்கு மைனஸ் காட்டினாலும், இந்த பக்கம் யூடியூப் என்ன நினைக்கும், 13,000 பேர் சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்காங்க, இதில் இருக்கிற பாதி சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இந்த வீடியோ பிடிக்கலைனாலும் பேலன்ஸ் இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் இதை விரும்புகிறாங்க போல், அதனால தான் அவங்க ஹைப் கொடுக்குறாங்க. இந்த வீடியோலாம் ஹைப் ஆகுதுன்னா இவங்க வீடியோவை பார்க்குறாங்கன்னு அர்த்தம், பார்க்குறோன்னு நமக்கு சொல்கிறாங்கன்னு அர்த்தம் அப்படின்னு நினச்சி தான் அது மறுபடியும் ரெக்கமெண்ட் பண்ணுறத நிறுத்தாமல் இருக்குது. அதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இந்த ஹை பாயிண்ட் கொடுக்கறதுனால, ஒவ்வொரு வீடியோவுக்கும் ஹைப் பண்ணுறதுனால ஒரு 52 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு நான் சொல்லியிருப்பேன். ஆனால் இப்போது எனக்கு $1 கிட்ட இன்க்ரீஸ் ஆகுதுங்க. இப்போ வீடியோ பார்த்து அது மூலமாக கிடைக்கிற அந்த அமௌண்ட்டை விட
ஹைப்புன்ற ஒரு ஆப்ஷன் இருந்து அந்த ஆப்ஷனை நீங்கள் கொடுக்கறதுனாலையும் எனக்கு அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்றதை நினைக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இந்த சைடு வந்து எனக்கு எல்லாமே டவுனில் காட்டும், சப்ஸ்கிரைபர்ஸ் செலக்ட் பண்ணலை, வீடியோ டவுனாக இருக்குது அப்படின்றது எனக்கு இந்த பக்கம் காட்டினாலும் அந்த பக்கம் என்னோடய வீடியோ இன்றைக்கி ஹைப்டுன்னு காட்டுது அப்படின்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எனக்காக அதை செய்கிறீங்கல்ல, நான் நல்லா இருக்கணும்னு செய்கிறீங்கல்ல, அது நிஜமாகவே எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குதுங்க. மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணவங்க ஒரு 3 பேர்கிட்ட தான் நம்ம சேனலில் இருந்தாங்க. ஆனால் இப்போ எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா? 10 பேர் இருக்காங்க. இந்த 10 பேருமே மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறதுனால அவங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு தெரிஞ்சும் ஒரு சப்போர்ட்டுக்காக ஜாயின் பண்ணியிருக்காங்கல்ல, எனக்கு சப்போர்ட் பண்ணணுன்றதுக்காக அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அடுத்து பெரிய உதவியாக எனக்கு பண்ணினது சூப்பர் தேங்க்ஸ். சூப்பர் தேங்க்ஸ்ன்றது பாதி அமௌண்ட்டை யூடியூப் வந்து கமிஷனாக எடுத்துக்கும். அது தெரிஞ்சும் இவளுக்கு சேலரி கிடைக்கணும், இவளுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக எவ்வளோ பேர் சூப்பர் தேங்க்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் எனக்கு சூப்பர் தேங்க்ஸ் அதிகமாக வந்தது. சூப்பர் தேங்க்ஸ் பண்ணின எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நான் நல்லா இருக்கணும்னு நினச்சி நீங்கள் பண்ணினீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த விஷயங்களெல்லாம் நம்ம யூடியூப்பில் சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சேனலுக்கு அது ஒரு கௌரவ குறைச்சல் மாதிரி சொல்லுவாங்க. நிறைய சேனலில் இந்த பிரச்சனை இருக்கும். பெரிய சேனல்கள் வச்சுருக்காங்கல்ல, அவங்களுக்கு கூட 1 மில்லியன் வியூஸ் போயிட்டுருக்கும். அப்படியே சடனாக ஒரு 2 வீடியோவுக்கு அப்புறம் அந்த இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கு குறைஞ்சிருச்சுன்னா நார்மலாக ஒரு 200K போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை இது பார்க்குறதுக்கு அப்படின்னு தான் ஷோ ஆகும். அப்போ அவங்களுக்கு அமௌண்ட்டும் கொஞ்சம் கம்மியாக தான் வரும். ஆனால் எந்த சேனலும் இதை பற்றி சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அப்படி சொல்கிறது நம்ம சேனலை நம்மளே அசிங்கப்படுத்திக்கிறது மாதிரி. இப்போ வெளியில் எல்லோரும் என்ன நினைப்பாங்க, இவளுக்கு வியூஸ் நல்லா போகுது, இவளுக்கு ஓரளவுக்கு நல்ல அமௌண்ட் வரும் போல், அப்படி தானே நினைப்பாங்க. ஆனால் நம்ம சேனல் இம்ப்ரூவ் ஆகிட்டு தான் போகுது. நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதை நிறுத்தலை இல்லை, அதனால் இம்ப்ரூவ் ஆகுது. இதுவே நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதை நிறுத்துனீங்கன்னா என்ன நடக்கும் தெரியுமா? வியூஸ் எனக்கு ரொம்ப டவுன் ஆகும். ஒரு 1000-2000 வியூஸ் போகும். அப்போ டோட்டலாகவே யூடியூப் என்ன பண்ணும், இவளோட வீடியோவை யாருமே பார்க்க விரும்பலை, நம்ம ரெக்கமெண்ட் பண்ண சப்ஸ்கிரைபர்ஸே பார்க்கல, டோட்டலாகவே அதை அவாய்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றதுனால வீடியோவை ரெக்கமெண்ட் பண்ணுறத டோட்டலாக ஸ்டாப் பண்ணிடும். அப்படியே சேனல் டவுன் ஆயிரும். ஆனால் எனக்கு அது நடக்கலை. இல்லை, இப்போ நான் இவ்வளோ பேசுகிறேன், உங்களுக்கு நிச்சயமாக போர் அடிக்கும். என்னடா ஏதோ கணக்கு வழக்கெல்லாம் சொல்லிகிட்ருக்கா அப்படின்ற மாதிரி தோணும். ஆனால் இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் ஸ்கிப் பண்ணிடாமல் இருக்கணுன்றதுக்காக கூட ஃபோனை அமைதியாக கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் பேசுகிறத மட்டும் கேட்டுட்டு ஏதாவது ஒரு வேறு வேலை செய்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இங்கே பாருங்கள், இது பெரிய சேனலுக்கு கூட நடக்காதுங்க, எனக்கு நடந்திருக்கு. 1 மில்லியன் பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு பாருங்கள். எதுக்கு தெரியுமா? நீங்கள் கொடுத்த ஹைப்பில் ஒரு வீடியோவுக்கு 1 மில்லியன் ஹைப் பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த யூடியூப் ஒரு மாய வலைங்க. இதில் உள்ளே வந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சம்பாதிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு போராடணும். நான் எப்போ லாஸ்ட்டாக சேலரி எடுத்தேன்னு தெரியுமா? யூடியூப்பில் ஃபெப்ரவரியில் எனக்கு சேலரி கிடைச்சிது. அதுக்கு காரணம் ஒரு சிஸ்டர் தான். ஒரு $100-110 நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். அந்த டைமில் எனக்கு சூப்பர் தேங்க்ஸ் பண்ணினவங்க கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தாங்க. இவளோட வியூஸ்க்கு இவ்வளோ தான் அமௌண்ட் வந்திருக்கும், நம்ம இந்த அளவுக்கு அமௌண்ட்டு போட்டால் தான் அவளுக்கு இந்த மாதம் சேலரி கிடைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சி அந்த சூப்பர் தேங்க்ஸை அந்த டைமில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் போடுற வீடியோக்களில் நீங்கள் ஹைப் பண்ணின வீடியோவுக்கு கொஞ்சம் டாலர் அதிகமாக வந்தது. அதை பார்த்துட்டு தான் நான் உங்கள்கிட்ட ஹைப் ஆப்ஷன் எனக்கு கொடுங்க அப்படின்னு நான் கேட்க ஆரம்பித்தேன். மார்ச் மாதம் நான் சேலரி எடுக்கலை, ஏப்ரல் மாதம் நான் சேலரி எடுக்கலை. ஆனால் உங்களால் ஏப்ரலில் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ அந்த சேலரி இந்த மாதம் 22ஆம் தேதியிலேருந்து 26ஆம் தேதிக்குள்ளே எனக்கு கிடைக்கும். எனக்கு வீடியோ கொஞ்சம் நல்லா வியூஸ் போச்சுல்ல, அதிலேருந்து இப்போ டவுன் ஆகிட்டே வருதா? நான் சொன்னேன்ல உங்ககிட்ட, ரெகுலர் வியூஸ்க்கு இது வந்துடும் அப்படின்னு நான் சொல்லுவேன்ல. இப்போ ரெகுலர் வியூஸ்க்கு தான் வந்துட்டுருக்கு. சப்ஸ்கிரைபர்ஸ் கொஞ்சம் பேர் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. அதில் ஒரு 1000 பேர் எனக்காக உண்மையாகவே சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா 4000 வியூஸ் நமக்கு போயிட்டு இருந்த இடத்துல இனிமேல் ஒரு 5000 வியூஸ் கண்டிப்பாக போகும். அதுதான் புதுசாக வந்தவங்களில் எனக்காக உண்மையாகவே சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எனக்கு கொடுக்குற ஒரு பெரிய விலை மதிக்க முடியாத ஒரு விஷயமா அது இருக்கும். நான் எப்போவுமே நினைக்கிறது, எனக்கு அதிகமாக சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும், எனக்கு அதிகமாக வியூஸ் போகணும்னு இல்லை, எனக்கு இருக்கிற வியூஸ் நிரந்தரமாக இருக்கணும்.
அது எப்போவுமே குறையக்கூடாதுன்னு நினைப்பேன். அது குறைஞ்சிருச்சுன்னா டோட்டலாக சேனல் வேஸ்ட் ஆயிரும். நான் சில நேரம் ரொம்ப எமோஷ்னல் ஆவேங்க. எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு விஷயம் எனக்கு கிடைக்கிது. நீங்கள் ஹைப் பண்ணுறீங்க. 1000 லைக்ஸை நான் பார்க்க மாட்டேனான்னு நினச்சேன். லேட்டஸ்ட்டாக நிறைய வீடியோக்களில் நான் 1000 லைக்ஸை பார்த்துட்டேன். சூப்பர் தேங்க்ஸ் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை. அவங்களோட அமௌண்ட்டையே நமக்கு அனுப்புறது, அதையுமே எனக்காக செஞ்சீங்க. மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறதுல ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சும் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. என் வீடியோ பிடிக்கலைனாலும் அதை எனக்காக பார்த்து இன்றைக்கி வரைக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. 1.25 வருஷம் ஆகுது நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணி. அன்னைக்கிருந்து இன்றைக்கி வரைக்கும் தொடர்றவங்க நிறைய பேர் இருக்கீங்க. இடையில வந்தவங்களும் என்னை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு எனக்காக சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த அன்பு எனக்கு ரொம்ப பெரிய விஷயங்க. யூடியூப்பில் ஒரு மாதம் சேலரி வரும், ஒரு மாதம் வராது. அதையுமே நம்ம ஏற்றுக்கிறோம். எனக்கு இருக்கிற ஒரு பெரிய நன்மை இந்த யூடியூப்பில் என்ன தெரியுமா? நான் இன்றைக்கி எவ்வளோ ஒரு மனசு கஷ்டத்தில் இருந்தாலும் எனக்கு இவ்வளோ பேர் இருக்காங்க என் கஷ்டத்தை சொல்லி அவங்கக்கிட்ட அலறதுக்கு அப்படின்றதுக்கு நீங்கள் இருக்கீங்கல்ல. இது எவ்வளோ பெரிய விஷயம். எனக்காக யாருமே இல்லை, நான் ஒரு அனாதை அப்படின்னு நினச்சேன்ல. எனக்கு நீங்கள் இருக்கீங்கல்ல. உங்ககிட்ட நான் இவ்வளோ விஷயம் சொல்கிறேன்ல, வாயை திறந்து பேசுகிறேன்ல. இப்படி பேசுகிறதுக்கு கூட யாருமே இல்லாமல் தானே நான் இருந்தேன். என்னை வாழ வச்சிட்ருக்கீங்கல்ல. நான் வாழவே கூடாதுன்னு நினைக்கிறப்பெல்லாம் தைரியமாரு, நாங்கள் இருக்கோம்னு சொல்கிறீங்கல்ல. இதுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இந்த கண்ணீர் சும்மா வராதுங்க. உண்மையாகவே மனசில் ஃபீல் பண்ணி அந்த விஷயத்த சொன்னால் மட்டும்தான் இந்த கண்ணீர் வரும். நினச்ச நேரத்துக்கெலாம் அழ முடியாது. இதில் இருக்கிற உண்மை உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நீங்கள் இல்லைன்னா நானும் இருந்திருக்க மாட்டேன், இந்த சேனலும் இருந்திருக்காது. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நீங்கள் இல்லைனா, நீங்கள் என்னை பலப்படுத்தலைன்னா நான் இந்நேரம் இருந்திருக்க மாட்டேங்க. என்னை வாழ வச்சிட்ருக்கீங்க. ஒவ்வொருத்தரும் என் மேலே நிறைய அன்பு வச்சுருக்கீங்க. என் பிள்ளைங்க மேலே அவ்வளோ அன்பு வச்சுருக்கீங்க. என்னை விட என் பசங்களை உங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும்னு எனக்கு தெரியும். அதுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேங்க. நான் வாழ்கிற வரைக்கும் உங்கள் கூட பேசிகிட்டே இருக்கணும். யூடியூப்ன்றது ஒரு ஜாலியான பிளாட்ஃபார்ம். ஆனால் ஒரு குடும்பத்தையே எங்கேயோ இருந்து நீங்கள் வாழ வச்சிட்ருக்கீங்க, தைரியத்தை கொடுத்துட்ருக்கீங்க. நீங்கள் செய்கிற நன்மை உங்களுக்கே தெரியாது. ஆனால் எனக்கு நீங்கள் நிறைய நன்மைகள் செஞ்சிட்ருக்கீங்க. அதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நல்லா இருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஹைப் ஆப்ஷன் கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம்.